தொட்டு தாலி கட்டினங்கிறதுக்காக நீ பண்ற அநியாயத்துக்கெல்லாம் நான் துணை போக முடியாது. மரியாதையா சொல்லு, எங்க அப்பா எங்க இருக்காரு? அவர் என்ன சின்ன குழந்தையா ரூம்குள்ள போட்டு அடைச்சு வைக்கிறதுக்கு, இல்லன்னா தொலைஞ்சு போறதுக்கு? காலையில எந்திரிச்சதுல இருந்து மாமாக்கு ஒரே மூட் அப்செட். அத்தை பத்தி சொல்லிதான் புலம்பிக்கிட்டே இருந்தாரு. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் கல்யாண நாள்ல அது இதுன்னு சொல்லி வந்து நின்னீங்க, அவர்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணீங்க. அவர் மனசு காயப்படுத்திட்டீங்க. அவர் எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. அதுக்கு நான் ஆளாக முடியுமா என்ன? எனக்கு என்னவோ உங்க எல்லார் மேலயும் தான் சந்தேகமா இருக்கு. நீங்க தான் எங்கேயோ அவரை புடிச்சு ஒளிச்சு வச்சுக்கிட்டு வந்து இங்க டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னத்த உங்க எம்எல்ஏ மருமக உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காளா? மாமாவை காணோம், அத கடத்தினது மீனாட்சி தான், போய் நாடகம் போடுங்க, அப்படியே போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, மீனாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க, அதுக்கப்புறமா மொத்தமா இந்த வீட்டுக்குள்ள வந்துடலான்னு பிளான் போட்டிருக்கீங்களா? நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் அசரவே மாட்டேன். உங்க எல்லாருக்கும் ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள எங்க மாமா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்து ஆகணும். இல்லனா உங்க எல்லாருக்கும் முன்னாடி நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உங்க எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்படியா? கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? செய்யுங்க பாப்போம். உங்க கம்ப்ளைண்ட்டை யார் எடுப்பாங்கன்னு நானும் பாக்குறேன். என்ன துளசி, எம்எல்ஏ அதிகாரத்தை பயன்படுத்தி கம்ப்ளைண்ட தடுக்கலான்னு பாக்குறியா? மாமாவை காப்பாத்துறதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி தர்ணா பண்ணுவேன், தீ குளிப்பேன்னு மிரட்டுவேன். மாமா இப்ப இங்க வந்தே ஆகணும். மீனா, போதும், நிறுத்திடு. ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். எனக்கு உன் மேல மட்டும்தான் சந்தேகம். எங்கடி என் புருஷன்? அவரை எங்க மறைச்சு வச்சிருக்க? ஒழுங்கா சொல்லிடு. ஐயோ அத்தை, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றேன்ல. உங்க மருமக கிட்ட கேளுங்க, அவதான் எல்லாத்துக்கும் சூத்திரக்காரி. இந்த குடும்பத்தை கலைச்சது, மாமாவை கடத்தினது எல்லாமே இவதான். இவ இந்த மாதிரி டபுள் கேம் ஆடுறதுல பெரிய கேடி. என் வாயில நல்லா வருது, உங்ககிட்ட பேச முடியாதுங்க. மா, ஏன் துளசி, ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் மேலேயே பழிய போடுறல்ல? உங்க எல்லாருக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். ஏய், யார்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உங்க கொல்லாம விட மாட்டேன். விடுங்க, அவரை எங்கடி வச்சிருக்க? சொல்லு சொல்லு, அவர் எங்க இருக்காரு? எங்கடி என் புருஷன்? சொல்லு, என்ன பண்ண? சொல்லுடி. சொல்ல போறியா இல்லையா? நீ அவர் எங்க இருக்காருன்னு சொல்லல, ஏன் கையாலேயே உன்னை கொண்டு போட்டுடுவேன். என்ன தனிங்க? எனக்கு தெரியாது. ஏய், அடிச்சிட்டீங்களே என்ன? என்னைய அடிச்சிட்டீங்கல்ல? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் உங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. மொத்த குடும்பமும் சேர்ந்து இன்னைக்கு சாயங்காலக்குள்ள நீங்க எல்லாரும் ஒப்பாரி வைக்கல, என் பேர் மீனாட்சியே இல்ல. போதும், நிறுத்துங்க. எல்லா அநியாயத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. இன்னைக்கு ஈவினிங்குள்ள மாமாவை கண்டுபிடிச்சு நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் ஆதாரத்தோட நிரூபிச்சு உங்களை போலீஸ்ல ஒப்படைக்கல, என் பேரு துளசி இல்ல. என்ன சவால் விடுறியா? எனக்கே சவால் விடுறியா? ஏய், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோடி. நீ ஜெயிக்கிறியா இல்ல நான் ஜெயிக்கிறேனான்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். வெற்றி, இவ பேசுறத வச்சு பாக்கும்போது இவ தாண்டா ஏதோ பண்ணிருக்கா. மீனா, உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்டி?
உன்னை இந்த வீட்ல எப்படி எல்லாம் வச்சு பாத்துக்கிட்டேன். அதுக்கு நீ செய்யற கை மாறி இதுதானா? ஏய், உண்மைய சொல்லு, அவர் எங்க இருக்காரு? ஐயோ, எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல அத்தை. இதோ பெரிய புலனாய்வு புலி உங்க புள்ள இருக்காரு. உங்க மருமக இருக்கா, பதவியில வேற இருக்கா. அதையெல்லாம் பயன்படுத்தி உங்க புருஷனை கண்டுபிடிக்க வேண்டியதானே. எதுக்கு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் உங்க மருமக சவால் விட்டுருக்காளே, அந்த சவால்ல அவ ஜெயிக்கிறாளா இல்லையான்னு பாப்போம். போங்க, போய் ஊரெல்லாம் உங்க புருஷனோட போஸ்டர் ஒட்டி அவரை தேடுற வழிய பாருங்க. ஆனா ஒண்ணத்த, இந்த துளசிய நம்புறீங்கல்ல, இதுக்கு நீங்க பெருசா அனுபவிப்பீங்க. இவள நல்லவன்னு நம்புறீங்கல்ல, இவ உங்க மொத்த பெரிய முழுங்கிட்டு போயிடுவா. அது போக போக உங்க எல்லாருக்கும் புரியும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க.